Hey guys, welcome back to Info Mindset. Friends, இன்னைக்கு நம்ம Coffee Can Investing Book பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக் இது. இதுல இருந்து சில இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் கத்துக்க போறோம். சோ மீட் பண்ணுங்க மிஸ்டர் தருண. இவர் சென்னையில இருக்கிற ஒரு பாஷ் ஏரியால இருக்காரு. இவர்கிட்ட சொந்தமான ஒரு வீடு இருக்கு, பெரிய கார் இருக்கு, ஒரு நல்ல அண்ட் ஸ்டேபிள் ஜாப் இருக்கு, ஒரு அன்பான மனைவி இருக்காங்க அண்ட் ரெண்டு அன்பான பசங்க இருக்காங்க, ரோஹித் அண்ட் அனு. இவரோட பையன் ரோஹித் வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல 93% ஸ்கோர் பண்ணாரு. அண்ட் இந்த சந்தோஷமான வேளையில் இவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு செலிப்ரேட் பண்ண கூப்பிட்டாங்க. சோ எல்லாரும் ரோஹித்தை கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் சொன்னாங்க இவரோட ஃபியூச்சரும் அவருடைய டாட் மாதிரி பிரைட்டா இருக்கும்னு. அண்ட் இத கேட்டதுமே மிஸ்டர் தருணுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா தூரத்துல இருந்து பார்க்கவே என்னன்னா அவரோட லைஃப் செட் ஆன மாதிரி தோணலாம். ஆனா ஆக்சுவலா கதையே வேற. எவ்வளவு ஒரு மக்களுக்கு செட்டில் ஆன மாதிரி தெரியுறாரோ மிஸ்டர் தருண் அவரையே உள்ளுக்குள்ள இருந்து அந்த அளவுக்கு ஃபைனான்சியலி அன்செட்டிலா ஃபீல் பண்ணாரு. இப்போ இது புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மிஸ்டர் தருணுடைய ஸ்டோரியை புரிஞ்சுக்கணும். அதாவது இவரோட காலேஜ்ல இருந்து இது வரைக்கும் இவரோட இருக்கிற ஜர்னிய. சோ மிஸ்டர் தருண் எங்கேஜ்ல ரொம்ப நல்லா படிச்சாரு. அவரும் 12th ஸ்டாண்டர்ட்ல 95% ஸ்கோர் பண்ணாரு. பிறகு அவர் ஒரு டாப் காலேஜ்ல இன்ஜினியரிங் பண்ணாரு. பிறகு ஒரு டாப் காலேஜ்ல இருந்து அவரோட MBA கம்ப்ளீட் பண்ணாரு. அதுல அவர் ரொம்ப நல்ல மார்க்ஸோட பாஸ் பண்ணாரு. அண்ட் பிறகு உடனே அவருக்கு ஒரு 2 lakh per year கான பேக்கேஜ் கிடைச்சது. வெல் இது பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ரொம்ப அதிகம். ஏன்னா இது 1990s உடைய கதை. அப்படி நம்ம 2 lakh per month உடைய சாலரியை 7% பிரகாரம் கால்குலேட் பண்ணோம்னா அப்ப இன்னைக்கு டேட்ல நீங்க இத 20 ல இருந்து 25 லட்சத்துக்கு per year கான சாலரி சொல்லலாம். சோ கரியரோட ஸ்டார்ட்ல இவருக்கு அவரை குறித்து எப்பவுமே சக்சஸ்ஃபுல் அண்ட் அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரியான ஃபீலிங் வந்தது. ஆனா இப்ப அவர் கடந்த 25 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அண்ட் இவருடைய ரிட்டையர்மெண்ட்க்கு வெறும் 10 வருஷம் தான் பாக்கி இருக்கு. ஆனா இப்ப அவர் குறித்து பாத்தீங்கன்னா தோத்து போன ரொம்பவே அண்டர் அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரியான ஃபீலிங் வருது. ஏன்னா இவர் வந்து ஜாப் பண்ண ஆரம்பிச்சப்போ அப்ப அவர் வந்து அவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணாரு. இவரு 40 வயசு ஏஜ்லயே ரொம்பவே நல்ல லைஃப் ஸ்டைல ரிட்டையர் ஆயிடணும்னு. ஆனா இப்ப அவரு 50 வயசு ஆயிட்டாரு. அண்ட் இவர் ரிட்டையர்மெண்டோட 6 கூட அச்சீவ் பண்ணல. அண்ட் ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் என்னன்னா இவருக்கு எந்த ஐடியாவும் இல்ல. இவரு எங்க அண்ட் எப்படி அவருடைய ரிட்டையர்மெண்ட் குறித்து யோசிக்கணும்னு. ஏன்னா இவருக்கு ஜாப் கிடைச்சப்போ அப்ப இவர் ஆரம்பத்துல சில வருஷத்துக்கு எந்த சேவிங்ஸுமே பண்ணல. இவர் அதிகமா பார்ட்டிஸ் அண்ட் சுத்தி பக்கத்துல செலவு பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் இத பார்த்துட்டு அவரோட பேரண்ட்ஸ் வந்து இவருக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க இவரு ஒரு வீட வாங்கணும்னு. சோ தட் அட்லீஸ்ட் இவர் லோன்ஸ் உடைய EMI பே பண்ணி அவருக்கான ஒரு வீடியாச்சும் வாங்கிடுவாரு. இல்லனா பணம் இப்படியே வேஸ்ட் ஆயிடும். பிறகு 30 வயசுல இவருக்கு கல்யாணம் ஆனப்போ அண்ட் இவருடைய முதல் குழந்தை பிறந்ததும் அதுக்கு பிறகுதான் இவர் உணர்ந்தாரு இவரும் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணணும்னு. அண்ட் இதனாலேயே அவரோட பேரண்ட்ஸ் சொன்னதுனால FD ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ட் இந்த மாதிரி மிஸ்டர் தருணுக்கு அவர் வாழ்க்கையோட 3 முக்கியமான முடிவுகள் அவங்களுடைய பேரண்ட்ஸ் எடுத்தாங்க. முதல்ல அவர் என்ன படிப்பாரு, பிறகு அவர் யாரை கல்யாணம் பண்ணிப்பாரு, அண்ட் பிறகு அவர் எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாரு. இந்த ஆரம்பத்தோட இந்த 2 முடிவுகள் அவரோட லைஃப்க்கு நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த மூணாவதுல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நியூ கான்செப்டா இருந்துச்சு. அண்ட் லாங் டர்ம் இன்வெஸ்டிங்ல அந்த அளவுக்கு ஃபேமஸாவே இல்ல. புரோக்கர்ஸ் அதிகபட்ச மக்களுக்கு ட்ரேடிங் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இதனாலேயே இவருக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரிய வந்தப்போ அப்ப அவர் அவங்க கிட்ட டிப்ஸ் வாங்கி பை அண்ட் செல் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அவர் கொஞ்சம் ப்ராஃபிட் சம்பாதிச்சப்போ அப்ப அத ரொம்ப நிம்மதியா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. இங்க பாரு, இந்த ஸ்டாக்ஸ்ல இருந்து நான் இவ்வளவு ப்ராஃபிட் சம்பாதிச்சேன், இந்த ஸ்டாக் நான் இவ்வளவு லோ பிரைஸ்ல வாங்கினேன், அண்ட் பிறகு நான் அதை அவ்வளவு ஹை பிரைஸ்ல செல் பண்ணேன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அண்ட் இந்த மாதிரியே இந்த ஸ்டாக் மார்க்கெட் அவரோட ஆபீஸ்ல ஒரு காம்படிஷன் ஆயிடுச்சு ஷோ ஆஃப் பண்றதுக்கு யாரு அதிகமான ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும்னு. பிறகு அவருக்கு தெரிய வந்துச்சு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு. சோ இதனாலேயே மிஸ்டர் தருணும் ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டில ஒரு லக்ஸரி ஹோம் லோன்ல வாங்கிட்டாரு as an investment. அண்ட் இது கூடவே இவரோட ஃப்ரெண்ட்ஸ் உடைய அட்வைஸ்னால் சில ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு லாங் டர்ம்க்கு. பிறகு சில வருஷத்துக்கு எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா பிறகு திடீர்னு 2008ல ஒரு மார்க்கெட் கிராஷ் வருது. அண்ட் நிஃப்டி 50 55% கீழே விழுந்துருது. அண்ட் அவருடைய ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ முழுசாக வைப் அவுட் ஆயிருது. ஏன்னா அவர் வந்து எல்லா பெண்டி ஸ்டாக்ஸ் அண்ட் ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டாக்ஸ்ல காசை போட்டிருந்தாரு. பார்த்தா புல் மார்க்கெட்ல நல்ல ஸ்பீடா grow ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா மார்க்கெட் கிராஷ் ஆனப்போ அப்ப இந்த எல்லா ஸ்டாக்ஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆயிடுச்சு. அண்ட் அப்ப அவர் அவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணாரு இவர் ஸ்டாக் மார்க்கெட்ல இனி இன்வெஸ்ட்மென்ட் பண்ண மாட்டேன்னு. ஆனா இவர் கவலை பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா இவருடைய மெஜாரிட்டி வெல்த் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்டா இருந்துச்சு. என்னன்னா அவர் ஒரு பிராண்ட் நியூ பில்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தாரு. ஆனா ப்ராப்ளம் என்ன ஆச்சுன்னா ப்ராஜெக்ட் எது வந்து 3 வருஷத்துல முடிய வேண்டியதா இருந்துச்சோ அது முடியறதுக்கு 6 வருஷம் ஆயிடுச்சு. பில்டர் பாத்தீங்கன்னா அவருடைய முழு காசை வாங்கிட்டாரு. ஆனா இவருடைய பில்டிங் இன்னும் ரெடியே ஆகல. சோ இதனால அவரால் அவருடைய ப்ராப்பர்ட்டியை செல்லும் பண்ண முடியல. அண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் விட முடியல. சோ இதுதான் பாத்தீங்கன்னா ரீசன்ஸ். இதன் காரணத்தால தான் அவரையே ஒரு அண்டர் அச்சீவராக கருதுறார். அண்ட் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருந்தாரு அவரோட ரிட்டையர்மெண்ட் எப்படி ஆகும்னு. ஏன்னா இது இல்லாமலே பாத்தீங்கன்னா அவர்கிட்ட FD ல சில சேவிங்ஸ் இருந்துச்சு. பாத்தீங்கன்னா அது ரொம்ப பிரமாதமா ஒன்னும் க்ரோ ஆகல. அண்ட் அவங்களோட வைஃப் வந்து சில ஜுவல்லரி கோல்ஸ் வாங்கி வச்சிருந்தாங்க. ஆனா அது அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு இல்ல. அண்ட் ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா இவர் வந்து அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து நல்ல ப்ராஃபிட்ஸ் சம்பாதிக்கிறத விடுங்க இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் பணத்தை தான் லூஸ் பண்ணிருக்காரு. சோ இதே டென்ஷன்
2010ல இவர் வந்து ஒரு ராத்திரி டிவில இந்தியா பாகிஸ்தானுடைய மேட்ச் பார்த்துட்டு இருந்தாரு. அதுல இந்தியாக்கு வந்து லாஸ்ட் 10 ஓவர்ஸ்ல நிறைய ரன் ஸ்கோர் பண்ண வேண்டியதா இருந்தது. ஆனா இந்தியாக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா இந்தியா கிட்ட எம்எஸ் தோனி இருந்தாரு. ஆனா அவருக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருந்துச்சு. ஏன்னா இப்ப அவருடைய ஏஜ் பாத்தீங்கன்னா 50 ஆயிடுச்சு. அண்ட் அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 10 வருஷம் தான் மிச்சம் இருக்கு. அண்ட் அவருடைய கரண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன் காரணத்தினால் அவருக்கு ஒவ்வொரு வருஷமும் 30 lakh rupees per month தேவைப்படும் அவருடைய செலவுகளை கவர் பண்றதுக்கு. இதுக்கான அர்த்தம் என்னன்னா இவருக்கு அட்லீஸ்ட் 9 crore rupees தேவை அடுத்த 10 வருஷத்துல. சோ இவருடைய லைஃப் உடைய கடைசி 10 வருஷத்துல யாரு எம்எஸ் தோனி மாதிரி 6-4 அடிப்பாங்க இவருடைய 9 crore டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு? சோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஆன்சர் வந்து பவர் ஆஃப் கம்பவுண்டிங். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இங்க மிஸ்டர் தருணுடைய சில மிஸ்டேக்ஸை அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே அதே மிஸ்டேக்ஸ் தான். இது மெஜாரிட்டி ஆட்கள், அதாவது 99% ஆட்கள் அவங்களோட லைஃப்ல பண்றாங்க. சோ முதல் மிஸ்டேக் வந்து நோ கிளியர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அவர் வந்து எந்த ஒரு ஆர்கனைஸ் முறையிலயும் இன்வெஸ்டிங் பண்ணல. பார்த்தீங்கன்னா இவர் அவருடைய எங்கேஜ்ல நல்ல பணம் சம்பாதிச்சிட்டு இருந்தாரு. அண்ட் இவர்கிட்ட பவர் ஆஃப் கம்பவுண்டிங் யூஸ் பண்றதுக்கான டைம் இருந்துச்சு. அப்ப அவர் வந்து எந்த ஒரு நல்ல இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணல. இதனால அவருக்கு லாங் டர்ம்ல நல்ல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கலாம். இவருக்கு எங்கெல்லாம் பணத்தை போடணும்னு தோணுச்சோ அவர் வந்து அங்கெல்லாம் பணத்தை போட்டாரு. லைக் அவருக்கு ஏதோ ஒரு பெனி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு. சோ அவர் பண்ணிட்டாரு. அண்ட் ஷார்ட் டர்ம்ல ப்ராஃபிட் சம்பாதிச்சு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்சாரு. பிறகு அவருக்கு ரியல் எஸ்டேட்ல ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு. சோ அவர் அங்கேயும் பண்ணிட்டாரு. ஆனா அவர் இத கால்குலேட் பண்ணல. இதனால அவருக்கு ஃபியூச்சர்ல எவ்வளவு % ரிட்டர்ன் கிடைக்கும்னு அண்ட் பாத்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்க கூட முயற்சி பண்ணல. அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாரா ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றாங்களோ, வெல் அவங்க லோன்ல வீடு வாங்குறாங்களோ இல்ல கேஷ்ல பிளாட் வாங்குறாங்களோ, பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது அவங்களுக்கு இதுல இருந்து எவ்வளவு % ரிட்டர்ன் கிடைக்கும்னு. மக்கள் வந்து பொதுவா ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் அதுக்கு பதிலா அவங்களுக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன் கிடைக்கும். சோ இதனால உங்களுக்கு தோணும் ரியல் எஸ்டேட் ஸ்டாக் மார்க்கெட்டை விட ரொம்ப பெஸ்ட்னு. சோ இந்த டாபிக்கை பத்தி ஒரு செப்பரேட் வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா சௌரவ் முகர்ஜி வந்து இந்த டாபிக்கை பத்தி ஒரு முழு சாப்டர் எழுதிருக்காரு. பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிறகு ரெண்டாவது தவறு இது செஞ்சாரு. அவர் வந்து சரியான முறையில டைவர்சிஃபை பண்ணல. ஏன்னா அவருடைய 60% இன்கம் ஹோம் லோனோட இஎம்ஐக்கு போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அவருடைய 60% வெல்த் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்டடா இருந்துச்சு. அதுல இருந்து கடந்த 5-10 வருஷத்துல ஒன்னும் பிரமாதமான ரிட்டர்ன்லாம் கிடைக்கல. பிறகு மூணாவது தவறு அவர் என்ன செஞ்சாருன்னா அவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல பார்ட் டைம் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அத வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்கான கேம் ஆக்கிட்டாரு. ஆனா இதுல இருந்து பாத்தீங்கன்னா அவர் ஆக்சுவலா ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்ணிருக்கலாம். அண்ட் நாலாவது தவறு அவர் அதிகமா ட்ரேடிங் பண்ணி அதிகமான டாக்ஸ் அண்ட் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணாரு. ஏன்னா நீங்க அதிகமா ட்ரேடிங் பண்ணீங்கன்னா அப்ப நீங்க அதிகமா டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும் அண்ட் அதிக ஃபீஸும். அண்ட் அஞ்சாவது தவறு அவர் என்ன செஞ்சாருன்னா அவர் வந்து காஸ்ட் மீது கவனத்தை செலுத்தல. ஏன்னா நீங்க இப்ப வீடு வாங்குறப்போ அப்ப அதுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க அதிகமான காஸ்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். லைக் பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன், புரோக்கரேஜ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அண்ட் பல தடவை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும். ப்ராப்பர்ட்டி வந்து மக்களுக்கு கிடைச்சிருக்க கூட கிடைச்சிருக்காது. ஆனா காஸ்ட் பே பண்ண வேண்டியதா இருந்திருக்கும். சோ இதுல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நமக்கு என்ன கத்துக்க கிடைக்குதுன்னா, வெல் நீங்க எவ்வளவு ரிச்சா இருக்கீங்களோ இல்ல மிடில் கிளாஸ், அப்படி உங்ககிட்ட ஃபைனான்சியல் நாலேஜ் இல்லனா அப்ப எல்லாருக்குமே அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கவலை வரும். வெறும் ரிச் ஆட்களுடைய ப்ராப்ளம்ல மிடில் கிளாஸ்களுக்கு கம்பேர் பண்ணா ஜீரோஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ இதனாலேயே நீங்களும் மத்தவங்களோட தவறுல இருந்து கத்துக்கணும். ஏன்னா சில தவறுகள் எப்படி இருக்கும்னா இதை நம்ம விருப்பப்பட்டாலும் ஃபியூச்சர்ல சரி பண்ண முடியாம போயிடும். சோ இதனால தான் டைம் டு டைம் நான் இந்த மாதிரி வேல்யூபிள் புக்ஸ் ரீட் பண்றேன் அண்ட் இதோட இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். சோ அப்படி நீங்க இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா அப்ப சீக்கிரமா பண்ணிடுங்க அண்ட் வீடியோக்கு கண்டிப்பா லைக் பண்ணுங்க. சோ தட் இந்த மாதிரியான வேல்யூபிள் வீடியோஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டுக்கு போகலாம். தட் இஸ் காஃபி கேன் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், எப்பலாம் நீங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட் குரு கிட்ட இல்ல எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து இத கேட்டீங்கன்னா நீங்க எந்த ஸ்டாக்க வாங்கணும்னு அப்ப மக்கள் இத தான் சொல்லுவாங்க. நீங்க எந்த ஸ்டாக்க எந்த பிரைஸ்ல வாங்கணும் அண்ட் அப்புறம் அதை எந்த பிரைஸ்ல செல் பண்ணணும்னு. ஆனா 1984ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ராபர்ட் கர்பி வந்து ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை அப்சர்வ் பண்ணாரு. அது என்னன்னா சில பேர் ரொம்ப கம்மியா கஷ்டப்பட்டு அண்ட் கம்மியான ரிஸ்க் எடுத்து ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ராபர்ட் பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அங்க அவருடைய மெயின் ஜாப் என்னன்னா அவர் வந்து மக்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அவங்க எந்த ஸ்டாக் வாங்கணும் அண்ட் அதை எப்ப செல் பண்ணணும்னு. சோ ஒரு நாள் ராபர்ட் கிட்ட ஒரு நபர் வந்தாரு அவருடைய சர்வீஸ்க்காக. அண்ட் அப்புறம் அவர் சொல்றதுக்கு பிரகாரம் பை அண்ட் செல் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இது கூடவே அந்த நபர் இன்னொரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து அவருடைய வைஃபுக்கும் ராபர்ட்டோடைய இதே ரெக்கமெண்டேஷன்ஸை காப்பி பண்ணாரு. ஆனா ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் வித்தியாசமா பண்ணாரு. அவர் வந்து ஸ்டாக்க பை பண்ணதுக்கு பிறகு அவர் வைஃபுடைய அக்கவுண்ட்ல இருந்து அதை செல்லாம் பண்ணாம இருந்தாரு. இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால அந்த நபருக்கு வந்து எங்கேஜ்ல டெத் ஆயிடுச்சு. சோ அவருடைய எல்லா வெல்த்தும் அவரோட வைஃபுக்கு கிடைச்சிருச்சு. சோ அவருடைய வைஃப் வந்து அதே அட்வைசர் ராபர்ட் கிட்ட இருந்து உதவி கேட்டாங்க. இப்போ அவங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. ஏன்னா இப்போ இந்த எல்லா வெல்த்தையும் அவங்க தான் ஹேண்டில் பண்ணணும். அப்ப அந்த பெண் வந்து ஹஸ்பண்டோட போர்ட்ஃபோலியோவை ராபர்ட் கூட ஷேர் பண்ணாங்க. அண்ட் அப்ப அந்த போர்ட்ஃபோலியோவை பார்த்துட்டு ராபர்ட் வந்து முழுசா ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ இருந்துச்சு. அதுல ராபர்ட்டோட அட்வைஸ்க்கு பிரகாரம் பையிங் அண்ட் செல்லிங் ஆயிட்டு இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்துச்சு. அதுல
பாத்தீங்கன்னா வெறும் பைங் ஆயிட்டு இருந்துச்சு, செல்லிங் பாத்தீங்கன்னா சுத்தமா ஆகல. இதன் காரணத்தினால் இந்த ரெண்டாவது போர்ட்ஃபோலியோட பெர்ஃபார்மன்ஸ் முன்னாடி இந்த விட பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதுல சில ஸ்டாக்ஸ் இப்படி இருந்தது பாத்தீங்கன்னா அது ரொம்பவே க்ரோ ஆயிடுச்சு. அண்ட் ஒரு ஸ்டாக் எப்படி இருந்துச்சுன்னா அது எவ்வளவு க்ரோ ஆயிருந்ததுன்னா அந்த அளவுக்கான அமௌண்ட் முதலோட முழு போர்ட்ஃபோலியோலயும் இல்ல, ஆனா ரெண்டு போர்ட்ஃபோலியோலயும் பாத்தீங்கன்னா சேம் அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க. சோ இந்த பையோட போர்ட்ஃபோலியோட அவுட் பெர்ஃபார்மன்ஸ்க்கான காரணத்துக்கான மெயின் ரீசன் என்னன்னா, இப்போ எதனா ஒரு ஸ்டாக் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோல ரொம்ப நல்லா க்ரோ ஆச்சுன்னா அப்போ அகாடமிக் ஃபைனான்ஸ் மக்கள்லாம் உங்ககிட்ட இதுதான் சொல்லுவாங்க, நீங்க அந்த வின்னிங் ஸ்டாக்கை செல் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணணும்னு. அண்ட் எந்த ஸ்டாக்ஸ்ல க்ரோ ஆகலையோ அதுல நீங்க இன்னும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும்னு. ஆனா இது பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்லெஸ்ஸான ஸ்ட்ராட்டஜி. சோ இதனாலேயே ராபர்ட் கர்பி வந்து இந்த டேர்மை டெடிகேட் பண்ணாரு, காஃபி கேன் இன்வெஸ்டிங். இதுல நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோவை பல வருஷத்துக்கு சுத்தமா டச்சே பண்ண மாட்டீங்க. இப்போ முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா மக்கள் அவங்களுடைய விலை மதிப்புள்ள பொருட்களை லைக் கோல்ட், பிரஷியஸ் மெட்டல்ஸ், இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் இல்ல ஷேர்ஸ் உடைய சர்டிபிகேட்டை ஒரு காஃபியோடைய கேன்ல வச்சிட்டு இருப்பாங்க. அத அவங்க எதனா ஒரு சேஃபான இடத்துல வச்சுட்டு வருஷ கணக்கா பாத்தீங்கன்னா மறந்துடுவாங்க. அண்ட் எப்ப அவங்களுக்கு அவசியம் தேவைப்படுதோ அப்ப அதை எடுப்பாங்க. இதன் காரணத்தால் அவங்க இந்த பல வருஷங்களுக்கு அப்புறம் செக் பண்றப்போ அதுல இருந்து சில விஷயங்களுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ராபர்ட்டோட இதே கிளையண்டோட வெறும் $5,000 இன்வெஸ்ட்மெண்ட் 10 வருஷத்துல $8 lakh க்ரோ ஆயிடுச்சு. அண்ட் சில ஸ்டாக்ஸோட வேல்யூ 5,000 இருந்து க்ரோ ஆகி $1 lakh வரைக்கும் க்ரோ ஆயிடுச்சு. ஆனா இந்த மாதிரியான growth ராபர்ட்டோட பை அண்ட் செல் உடைய போர்ட்ஃபோலியோல எந்த ஸ்டாக்குமே ஆகல. சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த புக்கோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசனே. இப்போ फ्रेंड्स இன்னைக்கு காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஷேர்ஸ் உடைய சர்டிபிகேட்லாம் இல்ல. அண்ட் இந்தியால பாத்தீங்கன்னா நம்ம காஃபி கேன்லாம் யூஸ் பண்றது இல்ல. ஏன்னா நமக்கு ஆன்லைன்ல இருந்து ஷேர்ஸ் கிடைச்சது புரோக்கரோட மொபைல் ஆப்ல இருந்து. சோ பர்சனலி நான் எதனா ஒரு ஸ்டாக்ல லாங் டர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்றப்போ அதுக்கு பிறகு நான் அந்த புரோக்கரோட மொபைல் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன். சோ தட் எனக்கு தினந்தோறும் என் போர்ட்ஃபோலியோட வேல்யூ பார்க்கணும்னு என்ன வராது. அண்ட் நான் அப்பப்போ இந்த ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்றதுக்கான கேம்ல மாட்டிக்காமலும் இருப்பேன். சோ இதனால தான் எப்பலாம் எனக்கு ஸ்டாக்ஸை பை பண்ணணும்னு என்ன வருதோ 3 மாசத்துல 6 மாசத்துல அப்பட புரோக்கரோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பைக்கான ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவேன். அண்ட் இந்த விஷயம் நான் மல்டிபிள் புரோக்கர்ஸ் கிட்ட பண்ணிருக்கேன். சோ தட் என்னோட லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ என்னோட ஷார்ட் டர்ம் growth போர்ட்ஃபோலியோட மிக்ஸ் ஆகாம இருக்கும். லைக் பாத்தீங்கன்னா நான் ஏஞ்சல் புரோக்கிங் ஆப்ல இருந்து நான் வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர்ல லாங் டர்ம்காக ஷேர்ஸ் பை பண்ணிருக்கேன். சோ இந்த ஆப் என்னோட மொபைல்ல எப்பவுமே இன்ஸ்டால்டாவே இருக்காது. அண்ட் அப்புறம் மிச்ச புரோக்கர்ஸ் லைக் அப்ஸ்டாக்ஸ்ல இருந்து நான் ஹை குவாலிட்டி உள்ள growth ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன். சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸை பை பண்ணிட்டு ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன். சோ இதனால தான் என்னோட அட்வைஸ் உங்களுக்கு, நீங்க ஹை குவாலிட்டியான ஸ்டாக்ஸை பை பண்ணிட்டீங்கன்னா அப்ப அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏன்னா ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா அல்டிமேட்லி நம்மளோட சிடிஎஸ்எல் அக்கவுண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். புரோக்கர்ஸ் ஆப் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பையிங் அண்ட் செல்லிங் பண்றதுக்கு. அண்ட் ஸ்டாக்கோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நீங்க எப்ப பை பண்றீங்களா செல் பண்றீங்களோ அப்பதான் மேட்டர். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த கம்பெனி என்ன பண்ணுது அதுதான் முக்கியம். அண்ட் டிவிடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டைரக்ட்லி நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்லயே கிடைச்சிடும். நம்ம அதை கேட்கணும்னு கூட அவசியம் இல்ல, இத ஆட்டோமேட்டிக்கலி கம்பெனிஸ் பே பண்ணிடும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அதிகமா நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோ பாக்குறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு அதை சேஞ்ச் பண்ணணும்னு என்ன வரும். அண்ட் இதனால அல்டிமேட்லி உங்களுக்கு அந்த அளவுக்கான கம்மி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சோ இதனாலேயே ஒரு வாட்டி நீங்க ரொம்ப நல்ல கம்பெனி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களோட வேலை முடிஞ்சிருச்சு. நீங்க வெறும் அது கம்பவுண்ட் ஆக விடணும். சோ இந்த மாதிரி தான் நான் என்னோட மாடர்ன் காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ உருவாக்கியிருக்கேன். தட் இஸ் அன்இன்ஸ்டால் தி ஆப் போர்ட்ஃபோலியோ. ஃப்ரெண்ட்ஸ் இந்த காஃபி கேன் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு பிரகாரம் ஸ்டாக் செலக்ஷன் எப்படி பண்ணணும், ஒரு போர்ட்ஃபோலியோவை எப்படி உருவாக்கணும், நம்ம இத பத்தி ஃபியூச்சர்ல இன்னொரு வீடியோல பார்க்க போறோம். சோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் நீங்க இந்த வீடியோல இருந்து எதனா கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ தட் வேல்யூபிள் வீடியோஸ் எதுவும் மிஸ் பண்ணாம போகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. உங்களுடைய வேல்யூபிள் டைம் கொடுத்ததுக்காக நன்றி அண்ட் குட் பை.